நாராயண நாராயண, என்ன இது விந்தை? பொன்னுக்கும் பொருளுக்கும் இறங்காத துலாம் ஒற்றை துளசிக்கு இறங்கிவிட்டதே. அவ்வளவு வலிமை வாய்ந்ததா அந்த ஒற்றை துளசி? ராதா, நான் எத்தனையோ நவரத்தினங்களையும் பொன்னையும் வாரி வாரி வைத்தும் வைரங்களையும் அள்ளி வைத்தும், ஆனால் அவருக்கு இணையாக எதுவும் இல்லை. நீ ஒரே ஒரு துளசி இலையை வைத்து சமன் செய்து விட்டாயே, எப்படி? துளசி தூய்மையின் அடையாளம். துளசி கண்ணனின் மனதிற்கு உகந்த பரிசுத்தமான பரிசு. பொன்னும் பொருளும் ரத்தினங்களும் அகங்காரத்தின் பிரதிநிதிகள். ஆனால் துளசியோ எளிமையின் வடிவம். அகங்காரத்திற்கு இறைவன் ஒருபோதும் மனம் இறங்குவதில்லை. எளிமையும் பரிசுத்தமும் இறைவனை நெருங்க முடியும். அதனால்தான் நீங்கள் இட்ட பொன்னும் பொருளும் கண்ணனுக்கு இனியாகவில்லை. நான் வைத்த ஒற்றை துளசி இலை துலாபாரத்தை சரி செய்து விட்டது. பார்த்தீர்களா? வாழ்வின் சூட்சமத்தை, இறைநிலையை எங்கோ இருக்கும் ராதா உணர்ந்திருக்கிறாள். ஆனால் என் அருகில் இருக்கும் நீங்களோ இப்படி அறிவிலியாக இருக்கின்றீர்கள். சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். அறியாமையால் நான் பிழை செய்தேன். ராதா எனக்கு உண்மையை உணர்த்தி விட்டாள். தங்களின் அருகில் இருந்தும் தங்களுடைய அருமையை அறியாமல் இருந்தோம். எங்களை மன்னித்து விடுங்கள். நான் தான் அப்பொழுதே சொன்னேனே, கேட்டீர்களா? இத்தனைக்கும் காரணம் இந்த நாரதன் தான். ஒரு மலரை கொண்டு நம் மனங்களை சஞ்சலத்தில் ஆட செய்து விட்டானே. பாமா, நாரதரை கடிந்து கொள்ளாதே. கிருஷ்ணரை யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. அவர் அன்புக்கு சொந்தமானவர். அன்பு செலுத்துபவரிடம் அவர் இருப்பார் என்பதை நமக்கு உணர்த்தி விட்டார் நாரதர். நாராயண நாராயண. பரந்தாமா, நான் வந்த வேலை முடிந்து விட்டது. எனக்கு வேறு வேலை இருக்கிறது. எனக்கு விடை கொடுங்கள். நாராயண நாராயண நாராயண.